முத்திரை பண்ணீங்கல்ல, எல்லாரும் இறையாற்றலுக்கு நன்றி சொல்லிக்கணும். ஏதோ ஒரு பிரார்த்தனைக்காக அந்த முத்திரை பண்ணியிருக்கிறீங்க. அது சக்ஸஸ் ஆகணும். அதை நமக்கு இறையாற்றல் வந்து சீக்கிரமாக நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக அந்த இறையாற்றலுக்கு நன்றி சொல்லிக்கணும். ஓகே, உடம்புக்கு சிங்காரிக்கிறோம், உடலுக்கு சிங்காரிக்கிறோம். இப்போ என்னைய பாருங்க, சட்டை போட்டு விபூதி வச்சு தலை சீவி பக்காவாக வந்து உட்காந்துருக்கேன். நீங்களும் பயங்கரமாக ரெடியாகி வந்திருக்கிறீங்க. உடலுக்கு சிங்காரிக்கிறோம், உயிருக்கு என்ன பண்ணுறோம்? உடம்புக்கு சிங்காரிக்கிறோம்ல, மேக்கப் பண்ணுறோம், குளிக்கிறோம், சோப் போடுறோம், பவுடர் அடிக்கிறோம். உயிருக்கு என்ன பண்ணுறோம்? ஸோ இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனிக்கும் போது உங்கள் உயிரை நீங்கள் அழகுபடுத்துறீங்க, உங்கள் உயிரையும் நீங்கள் சிங்காரிக்கிறீங்க. இன்னையில இருந்து இந்த செஷன் முடிஞ்சதுல இருந்து உங்க வாழ்க்கையை ஒரு புது கண்ணோட்டத்துல பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. அப்படி பண்ணும் போதெல்லாம் நீங்க அந்த விஐபி கூடயே இருக்கிறீங்க. அது போக அந்த விஐபி நமக்கு மேக்கப் மேனா இருந்து நம்மளுடைய உயிரை என்ன பண்ணுவாரு? அழகுபடுத்துவார், சிங்காரிப்பார். நம்ம உடம்ப மட்டும்தான் நம்மளால சுத்தம் பண்ண முடியும். நம்ம உயிரை நம்மளால சுத்தம் பண்ணவே முடியாது. நம்ம உயிரை சுத்தப்படுத்துறதுக்கு அந்த தயார் நிலையில நம்ம இருக்கும்போது அவரே வந்து நம்ம உயிரை என்ன பண்ணுவாரு? சுத்தம் பண்ணுவார். நம்மளுடைய ஆத்மாவை அழகுபடுத்துவார். அந்த இறையாற்றல் அழகுபடுத்தும். ஓகே, இப்போ அடுத்த ஒரு 5 to 10 minutes குபேரமுத்திரையுடைய ஃபீட்பேக். நீங்களே எக்ஸலண்டா நிறைய பேர் சொல்றத ஆச்சரியமா பார்ப்பீங்க. யாரெல்லாம் ஃபீட்பேக் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் அந்த குபேரமுத்திரையில ஒரு சம்திங் ஏதோ எனக்கு தோணுச்சு, எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னு யாருக்கெல்லாம் இருந்ததோ 1 by 1 ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வீடியோவில் இருக்கிறவங்க கை காட்டுங்க, வீடியோவில் இல்லாதவங்க ஹேண்ட் ரைஸ் சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. நான் ஒவ்வொருத்தராக சொல்கிறேன். ஓகே, அமுதா அக்கா சொல்லுங்க, உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. மாதிரி ஹார்ட் வந்து வேகமா ஃபர்ஸ்ட் இதான மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரிலாக்ஸ் ஆச்சு. ஓகே, உள்ள வந்து ஓட்டங்கள் வந்து ஃபீல் ஆனுச்சு. அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. என்ன ஓட்டங்கள் வந்து அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஓகே ஓகே, அடுத்து யாரு சொல்றீங்க? கை காமிங்க. ஓகே, சபரி கவின் மேடம், நீங்க சொல்லுங்க உங்களுடைய ஃபீட்பேக். சார், குபேர் முத்திரை பண்ணும்போது எனக்கு பாடி வந்து ஹீட் ஆகும். ஆனா எனக்கு கொஞ்சம் நல்ல மனசுக்கு ரிலாக்ஸா இருந்தது. ஆனா ஃபிங்கர்ஸ் எல்லாம் அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த இதை உணர்ந்து நல்லா இருந்தது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரிசீவர் மாதிரி நம்ம பொசிஷனே அப்படிதான். ஒரு ஆண்டனா ரிசீவர் வைக்கிறோம்ல, யூனிவர்ஸ்ல இருந்து அப்படியே ரிசீவ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும். அந்த ஹாப்பினஸ் இருந்தது சார். ரொம்ப சந்தோஷம். அடுத்து வேற யாரும் ஃபீட்பேக் சொல்றீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சாந்தி மது மேடம், உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. சார், எனக்கு நீங்கள் இன்னைக்கு ஏதாவது வேண்டிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு மாதிரி மைக்ரைனாக இருந்துச்சு. எனக்கு வேற ஒன்றுமே கேட்க தோணல. ஐயோ மைக்ரைன் தான் ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஹெல்த் ப்ராப்ளம்க்கு எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். அப்புறம் போக போக வேறு சில கோரிக்கைகளும் வச்சேன். நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கையாகவே ஒரு ஸ்மைல் வந்துச்சு. எனக்கு ஆரம்பிச்சப்போ இருந்த அந்த தலைவலி இப்போ கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த மைக்ரைன் வந்துச்சு அப்படின்னா ஒரு பேராசிட்டமாலோ ஏதாவது எடுத்தாதான் கொஞ்சம் எனக்கு அது ரிலீஃப் தெரியும், அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒரு 1 hour எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் தண்ணியும் குடிச்சிட்டே இருந்தேன். பட் இப்போ ஐ ஃபீல் ஸ்லைட்லி பெட்டர். தேங்க்யூ. குட், சூப்பர் மேம். வேற யாரும் ஃபீட்பேக் சொல்றீங்க குபேர் முத்திரை பத்தி? நிரஞ்சனா மேடம், நிரஞ்சனாமா சொல்லுங்க. மனசு கொஞ்சம் நிறைவா இருந்தது. நல்ல துடிப்பெல்லாம் கையில தெரியுது. மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. ஓகே, நன்றிங்கம்மா. அடுத்து வேற யாரும் சொல்றீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வீடியோல இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மற்றவங்க நீங்க வீடியோ ஆன் பண்ணாதவங்க ஹேண்ட் ரைஸ் சிம்பலை நீங்க அழுத்தலாம். சண்முகம், எஸ், உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. பிரதர் வணக்கம் பிரதர். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நீங்கள் சொன்ன விஷயம் தான். அதை நான் ஒரு ஆத்மாத்மா ஃபீல் பண்ணும்போது அந்த விஷயம் நடந்துட்டதாகவும், அது நடக்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ, ஸ்மைலும் கண்ணில் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் கண்ணீரும் வந்துச்சு. சூப்பர். நளினி மேடம், உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க.
சார் ஃபர்ஸ்ட்டு நான் வைக்கும்போது அப்படியே எனக்கு அந்த ஹார்ட்ல பெயின் இருக்கிற மாரி இருந்துச்சு சார். ஆனா ஓகே. முகத்துல அந்த ஸ்மைல் இருந்துச்சு. இந்த பெயின் என்ன இந்த பெயின் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. அப்படியே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங். அந்த பெயின் மறைஞ்சு ஒரு அ அப்படியே அந்த ஃபாஸ்ட்டா இருந்த பீட்லாம் கொஞ்சம் அப்படியே அமைதியாகுன மாரி ஒரு ஃபீலிங். ஓகே. மேபி உங்களுக்கு ஆழ் மனசுல ஏதாவது கஷ்டங்கள் இருந்ததா? அது உங்களுக்கு பறந்து போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இருந்திருக்கலாம். ஓகே. இருந்திருக்கலாம் சார். வேற யாரு ஃபீட்பேக் சொல்றீங்க? உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் சிம்பல் பிரஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் நீங்க சொல்லுங்க. குபேரமுத்திரை பத்தி. செஷன் பண்றவங்களுக்கு ஒரு இன்புட் குடுத்துக்கிறேன். கடைசி வரைக்கும் இருங்க. நான் எப்பயுமே என்னுடைய செஷன் ஆரம்பிக்கும்போது ஒரு முத்திரை குடுத்து ஆரம்பிப்பேன். முடிக்கும்போது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவேன். அத வாங்கிட்டு எல்லாரும் போங்க. வேலை இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ என்னுடைய செஷன் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு முடிக்கும்போது ஒரு ஸ்பெஷலா ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் நான் முடிப்பேன். ஓகே. சாந்தி மேடம் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. சாந்திமதி. சார் வணக்கம். வணக்கம். எனக்கு வந்து கண்ணுல ஃபர்ஸ்ட் தண்ணீர் வந்துச்சு. கண்ணீர் வந்து தாரையா வந்துச்சு. அப்புறம் கையில நாடி துடிப்பெல்லாம் நல்லா தெரிஞ்சு, இதயத்துல வந்து அந்த பீட் ஜாஸ்தியா இருந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் தானாவே அந்த கண்ணீர் நின்றுச்சு. ஆனா மகிழ்ச்சி வரல. அந்த கண்ணீர் மட்டும் தான் நிக்குது. மகிழ்ச்சி இனிமே வரும். உங்க வீட்டுக்கு வெளியில டோருக்கு வெளியில நின்றுருக்கு. நீங்க கதவை திறந்தீங்கன்னா வந்துரும். திறந்து வச்சிருங்க சார். திறந்து வச்சிருங்க வந்துரும். நல்லது நன்றிங்க மேடம். சார். ரொம்ப ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். சித்ரா உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். சார் உங்களோட இந்த எஃபர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வந்து யூஸ் ஆகுற மாதிரி இருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த குபேர முத்திரை பண்ணும்போது நம்ம யூசுவலா நம்ம 2 கையிலயும் பண்றதுக்கும் இதுக்கும் வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஓகே. அது கொஞ்ச நேரம் பண்ணாலே எனக்கு ரொம்ப பாடி ஹீட் ஆகுற மாதிரி இருக்கும். பட் இது ஓகே. வந்து வேற மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சார். அதோட அந்த உஜஸ் முத்திரை ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நானே ஒரு பேர் வச்சிருக்கேன். பிரார்த்தனை முத்திரைன்னு நானே பேர் வச்சுக்கிட்டேன். அது ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தேங்க் யூ so மச். ரொம்ப தேங்க்ஸ் மேம். வேற யாராவது ஃபீட்பேக் சொல்றீங்களா குபேரமுத்திரை பத்தி? யாருக்கெல்லாம் என்னடா இவங்கெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்களே, நமக்கு எதுவுமே ஆகலையே, நம்ம வச்சிருந்தோமே அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் இதை முடிச்சுட்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் வச்சு பாருங்க. இப்போ வைக்க வேண்டாம். ஏன்னா பாடி ஹீட் ஆகும். நைட்டு நீங்க தூங்கணும். காலையில எழுந்த உடனே இந்த உசாட்டி முத்திரை பண்ணிட்டு ஒரு சின்ன பிரார்த்தனை முடிச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய குபேர முத்திரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இப்ப நீங்க ஒரு சிலர்லாம் மாத்திரம் பார்க்கும்போது எனக்கு என்னடா என்னமோ சொல்றாங்க, நமக்கு எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் மாற்றம் வரும். ஓகேங்களா? வேற யாரு ஃபீட்பேக் சொல்றீங்க? வணக்கம் சார். எனக்கு வீடியோ ஆன் பண்ண முடியல சார். வீடியோ எனக்கு ஆன் பண்ண முடியல. இல்லையே, நீங்க ட்ரை பண்ணுங்களேன். பரவாயில்ல, பண்ண முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து யாரு ஃபீட்பேக் சொல்றீங்க? யார் பேசுறீங்க? நான் அமிர்தகௌரி பேசுறேங்க சார். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. சார் ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் படபடப்பு இருந்ததுங்க சார். ஆனா இது பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைச்சதுங்க சார். ஆழ்ந்த அமைதியும் ஒரு தெளிவும் கிடைச்ச மாதிரி இருந்தது மனசுக்கு. சூப்பர் மேடம், சூப்பர். வேற யாராவது? நன்றிங்க சார். நன்றிங்க மேடம், நன்றி. வேற யாராவது ஃபீட்பேக் சொல்றீங்களா? நம்ம அடுத்து போயிடலாமா? யாராவது இன்னொரு 2 பேர் ஃபீட்பேக் சொல்லுங்க, நம்ம அடுத்து போயிடலாம். உண்மையா சொல்லுங்க, நான் கேட்கறேங்கிறதுக்காக போய் சொல்லாதீங்க. உண்மையிலேயே நீங்க டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணா மட்டும், இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா மட்டும் சொல்லுங்க. கையில நல்ல துடிப்பு தெரியுதுங்க சார். ஓகே. பட் நான் இப்பதான் டின்னர் முடிச்சுட்டு உடனே வந்து கிளாஸ்ல உட்கார்ந்தேன். அதனாலயா இல்ல வந்து எனக்கு தெரியலையான்னு தெரியலைங்க சார். நல்லதுங்க மேடம். துடிப்பு கையில தெரிஞ்சது, மற்றபடி வேற எந்த ஃபீலிங்கும் இல்லைங்க சார். ரொம்ப நல்லதுங்க மேடம். நீங்க காலையில எழுந்து இந்த முதிரையை பண்ணுங்க. எக்ஸலண்டா ஃபீல் ஆகும். ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும்போது எனக்கு பர்சனலா எனக்கு நீங்க மெசேஜ் பண்ண சொல்லுங்க. ஓகே. இது எம்டி ஸ்டொமக்ல தான் பண்ணணுங்களா சார்? இல்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு? நீங்க எப்பயுமே வந்து காலையில எந்திரிச்சு டாய்லெட் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு முடிஞ்சா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா உட்காந்து இறைத்தன்மையோட இதை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸலண்ட் ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸலண்ட் ஃபீல் இருக்கும். ஓகே. ஓகே. காலையில நிறைய பேர் ஃபீட்பேக் போட்டிருந்தாங்க. அடுத்து நீங்க தான் இப்ப பேச போறீங்க. எல்லாரும் இன்வால்வ் ஆகுங்க. எது பிரம்ம முகூர்த்த நேரம்? ஒவ்வொருத்தரும் ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் சொல்ற பேர் சொல்லுங்க.
பேசுங்க. பிரம்ம முகூர்த்த நேரம், உண்மையான பிரம்ம முகூர்த்த நேரம் எது? அமுதாக்கா சொல்லுங்க. 4 to 5, 4:30 to 5:30, 4 to 5ன்னு சொல்லுவாங்க. ஓகே. விடியற் காலை. ஓகே, 4 to 5 விடியல் காலை. நீங்க மியூட் போட்டுக்கோங்க. சித்ரா மேடம் சொல்லுங்க. சார் 4 to 6:30ன்னு நினைக்கிறேன் சார். 4 to 6:30. ஓகே. கலா மேடம் சொல்லுங்க. உண்மையான பிரம்ம முகூர்த்த நேரம் எப்போ? 3:30 to 5:30. 3:30 to 5:30. ஓகே, நீங்க மியூட் போட்டுக்கோங்க. நளினி மேடம் சொல்லுங்க. உண்மையான பிரம்ம முகூர்த்த நேரம் எப்போ? 4 to 4:30 சார். 4 to 4:30. ஓகே, எத்தனை பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கு பாருங்களேன். ஓகே, வேற வேற யார் சொல்றீங்க? சொல்லணும்னு நினைக்க சபரி கவின் மேடம், உங்க நேம் என்ன? சந்திரா சார். சந்திரா. சந்திரா மேடம் சொல்லுங்க. எது உண்மையான பிரம்ம முகூர்த்த நேரம்? சார் எனக்கு தெரிஞ்சது 4 to 6 சார். 4 to 6. ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற யாரு சொல்றீங்க? நிரஞ்சனா மேடம் சொல்லுங்க. 3 to 3:30. 3 to 3:30. ஓகேங்க மேடம், நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. சண்முகம் எஸ், நீங்க சொல்லுங்க. உண்மையான பிரம்ம முகூர்த்த நேரம் எப்போ? வணக்கம் பிரதர். உண்மையான முகூர்த்தமா தெரியாது. 4:30 to 5:30 நான் நம்புறது. 4:30 to 5:30. ஓகே, அடுத்து வேற யாரும் சொல்றீங்க? உண்மையான பிரம்ம முகூர்த்த நேரம் என்ன? எல்லாருமே ஆன்மீக வகுப்பு, முத்திரை வகுப்பு, அந்த வகுப்பு, இந்த வகுப்பு அட்டன் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள். அதுல முக்கியமா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் எளிதில் கண்டடைவார்கள். அந்த வசனம் அவ்வளவு அற்புதமான வசனம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் எளிதில் என்னை கண்டடைவார்கள். ஈஸியா இறைவனை அசஸ் பண்ணிக்கலாம். சொல்லுங்க உமா மேடம் சொல்லுங்க. 2 to 4 சார். 2 to 4. ஓகே, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. லட்சுமி பிரியா சார் 3 to 5. 3 to 5. ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். உண்மையான பிரம்ம முகூர்த்த நேரம்னா என்ன அப்படின்னு சொல்ல போறேன். ஸோ முதல்ல அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பத்தி நான் சொல்லிடுறேன். எதுக்காக அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, பொதுவாகவே எல்லா தமிழர் வழிபாடும் சரி, இந்து மதமாகட்டும், இஸ்லாம் மதமாகட்டும், எந்த மதமா இருந்துட்டாலும் இந்த அதிகாலை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முக்கியமா அந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அது நிறைய பேர் நிறைய விதமான நேரம் சொல்றாங்க. இப்ப நீங்களே சொன்னீங்கல்ல, இப்ப பிரம்ம முகூர்த்த நேரம் என்ன அப்படின்னா, நீங்க சொன்னதெல்லாம் கணக்கு போட்டு வச்சா ஒரு 10-20 டைம் வரும். இதுல எதை நான் சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலா உண்மையான பிரம்ம முகூர்த்த நேரம் என்னங்கிறதா நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி நான் கொடுக்க போறேன். சரி, பிரம்ம முகூர்த்த நேரத்தை விட்டுறலாம். அதிகாலை நேரத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஏன் பைபிள்ல எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அதிகாலை நேரத்தில் என்னை தேடுகிறவர்கள் எளிதில் என்னை கண்டடைவார்கள். எதுக்காக அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நாளைக்கு திடீர்னு பொங்கலுக்கு டிக்கெட் ஓபன் பண்றாங்க ஐஆர்சிடிசி வெப்சைட்ல. என்ன பண்ணுவாங்க, டிக்கெட் புக் பண்றதுக்காக மொத்தமா ஒரே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட பல லட்சம் பேர் ஒரே நேரத்துல அந்த வெப்சைட்டை அசஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் என்ன வரும்? எரர் 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 எரர். ஏன்னா நிறைய பேர் அட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, நீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு எரர்னு வரும். ஒரு வெப்சைட்டை நிறைய பேர் ஒரே நேரத்துல அணுகும் போது நிறைய பேரால அதை கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே, இந்த அதிகாலை நேரத்துல எளிதில் என்னை கண்டடைவார்கள்னு ஏன் அந்த அவசரம் இருக்கு அப்படின்னா, அதிகாலை நேரத்துல மேக்சிமம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அசஸ் பண்ண மாட்டாங்க. அதனால ஈஸியா இறைவனை கனெக்ட் பண்ணிக்கலாம். இறைவன்கிறது ஒரு வெப்சைட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காலையில நீங்க 3 மணி டு அந்த 5 மணிக்குள்ள எந்திரிச்சீங்கன்னா நீங்க ஈஸியா அந்த வெப்சைட்டுக்குள்ள உள்ள போயிட்டு உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணிட்டு, எனக்கு இந்த பிரச்சனை ஆண்டவா பார்த்துக்கோ உண்டா என்று தட்டி ஒரு என்ட்ரு பட்டனை தட்டிட்டு நீங்க வந்துடலாம். இதுவே நீங்க டே டைம்ல நைட் டைம்ல பண்ணீங்கன்னா நிறைய பேர் கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த வெப்சைட்டை. ஸோ உங்களுக்கு டிலே ஆகும், உங்களுக்கு எரர் வரும். அதனாலதான் எல்லா மதங்கள்லையும் எல்லா வழிபாடுகள்லையும் இந்த அதிகாலை நேரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அதிகாலை நேரத்தை பத்தி உங்களுக்கு சொல்லியாச்சு. எது பிரம்ம முகூர்த்த நேரம்? ஒரு சன்னியாசி இருக்கிறார்ல, சன்னியாசினா ஒரு துறவி, ஒரு சன்னியாசி எல்லாத்தையும் துறந்தவருக்கு அவர் எப்படி வாழுவார் அப்படின்னா, அவருடைய உடலோட ஞானத்தை பொறுத்து வாழுவார். தூக்கம் வரும்போது தூங்குவாரு, பசிக்கும் போது சாப்பிடுவாரு, அந்தந்த நேரத்துல அந்தந்த வேலைகளை பண்ணுவார். நம்ம என்ன பண்றோம்? பசிக்கும் போது சாப்பிட மாட்டோம், பசிக்கும் போது வேலைகளை பார்ப்போம்,
தூக்கம் வரும்போது தூங்க மாட்டோம், டிவி பார்த்துட்டு இருப்போம், சீரியல் பார்த்துட்டு இருப்போம், யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துட்டு இருப்போம். உடலினுடைய மொழியை நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டோம். ஆனா ஒரு சன்னியாசி, ஒரு துறவி என்ன பண்ணுவார் அப்படின்னா, உடலினுடைய தேவை, மனதினுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு அப்பப்ப அந்தந்த வேலைகளை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் எப்போ தெரியுமா? அவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதே மாதிரி உங்களை எல்லாம் கொடுத்து வச்சவங்களை ஆக்குறதுக்காக தான் நான் இந்த செஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதை கடந்த ஒரு 2 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கான பிரம்ம முகூர்த்த நேரம் பயங்கரமா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதனுடைய ரிசல்ட் தான் இப்போ நீங்கெல்லாம் இங்க உட்காந்துருக்கிறீங்க. நான் என்னுடைய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வேண்டிக்கிட்டேன், இவ்வளோ பேர் வரணும், நான் இவ்வளோ பேருக்கு கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஓகே, அந்த சன்னியாசிக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் எப்போ அப்படின்னா, அவர் தூங்கி எழும்போது இறை சிந்தனையோட இருப்பார்ல, தூங்கி எழும்போது இறை சிந்தனையோட இருப்பார்ல, அவர் இறை சிந்தனையோட தூங்கி எழுற நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம். அது காலையா இருந்தாலும் சரி, நடுராத்திரியா இருந்தாலும் சரி, நண்பகலா இருந்தாலும் சரி, என்ன நேரமா இருந்தாலும் சரி, ஒரு சன்னியாசி இறை சிந்தனையோட தூங்கி ஃப்ரெஷ்ஷா எழணும். நல்லா கவனிங்க, ஃப்ரெஷ்ஷா எழணும். அப்போ எந்திரிக்கிற அந்த முதல் அரை மணி நேரம் அது பிரம்ம முகூர்த்த நேரம். அதே மாதிரி நீங்களும் நைட்டு லேட்டா தூங்கினாலும் பிரச்சனை இல்லை, அதுக்காக டெய்லி லேட்டா தூங்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாத்திக்கணும். நைட்டு 7:30 மணிக்குள்ள டின்னர் முடிச்சுங்க, 9 மணிக்குள்ள படுக்க போயிருங்க. ஓகே, 10 மணிக்கெல்லாம் தூங்கிருங்க. ஆனா ரொம்ப கஷ்டம் தான். இப்போ இந்த இது வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ எல்லாரும் நைட்டு சீக்கிரம் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே நீங்க காலையில எழும்போது ஃப்ரெஷ்னஸோட இறை சிந்தனையோட நீங்க எந்திரிக்கிறீங்க, கண்ணு முழிக்கிறீங்க அப்படின்னா, அந்த அடுத்த அரை மணி நேரம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம். நம்ம என்ன பண்றோம், தூங்கும் போதே காலையில ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாவு எத்தனை தோசை ஊற்றலாம், ஓகே 11 தோசை வரும், வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 2 தோசை ஷார்ட்டேஜ், ஓகே ஹஸ்பண்டுக்கு சொல்லிடலாம், முதல்ல நீங்கள் ஒரு தோசையை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம். அந்த சிந்தனையோட நைட்டு தூங்கும். ஃப்ரிட்ஜில் என்ன காய்கறி வச்சிருக்கோம், 2 தக்காளி அழுகிருச்சு, காலையில் எழுந்த உடனே அந்த தக்காளியை தூக்கி போடணும். ஓகே, பையனுக்கு ஷூவை வாஷ் பண்ண மறந்துட்டோம், காலையில் எழுந்த உடனே ஷூவை க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி சிந்தனையோட தூங்கி எந்திரிச்சா, நீங்க உண்மையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சாலும், காலையில 3 மணிக்கு எந்திரிச்சாலும், நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அது எப்படி கடவுளுடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நைட்டு தூங்கும்போது நல்ல சிந்தனையோட தூங்குங்க. ஒரு அற்புதமான நாளை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த நொடியில நம்ம ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறோம். இந்த நொடியில எத்தனை பேர் பசியோட இறந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் பசியால வாடிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் இருக்க வீடு இல்லாம பிளாட்ஃபாரத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. அவ்வளோ பேரும் இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, தேவையில்லாத சிந்தனைகள்ல தான் நம்ம தூங்குறோம், தேவையில்லாத சிந்தனைகளோட தான் நம்ம எந்திரிக்கிறோம். அப்படி நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது உண்மையிலேயே நீங்க 3 மணிக்கோ 2 மணிக்கோ எந்திரிச்சாலும் அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஜீரோ. நீங்க டெய்லி பல வருஷம் நீங்க பிரம்ம முகூர்த்த நேரம் விடிய காலம் 3 மணிக்கு எந்திரிச்சாலும் இந்த மாதிரி சிந்தனையோட தூங்கிட்டு தேவையில்லாத சிந்தனையோட நீங்க எந்திரிக்கும் போது அது பிரயோஜனமே இல்லை. அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, அதிகாலையில எந்திரிக்கிறவங்க எல்லாம் லைஃப்ல பெரிய ஆளாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் மீம்ஸ் போடுவாங்க. அப்படி பெரிய ஆள் ஆகணும்னா நியூஸ் பேப்பர் போடுறவங்க, பால் பாக்கெட் போடுறவங்க இந்நேரம் கோடீஸ்வரனா இருக்கணும் அப்படிம்பாங்க. கண்டிப்பா ஆவாங்க. அந்த நியூஸ் பேப்பர் போடுறவங்க, பால் பாக்கெட் போடுறவங்க நான் சொல்ற மாதிரி நல்ல இறை சிந்தனையோட இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு, எனக்கு ஒரு அற்புதமான நாளை கொடுத்த, எனக்கு இன்னைக்கு இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் குட் திங்ஸ், இதெல்லாம் பேட் திங்ஸ், எல்லாமே நீதான் கொடுத்த, எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன், எனக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுன்னு தூங்கிட்டு காலையில கண்ணு முழிக்கும் போது முருகா உங்களுக்கு பிடிச்ச கடவுளையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு இறை மந்திரத்தையோ சொல்லிட்டு எந்திரிக்கும் போது அந்த அடுத்த அரை மணி நேரம் உங்களுக்கான பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த அரை மணி நேரத்துல முழுக்க இறை சிந்தனையோட நான் சொல்ற குபேர முத்திரையோ இல்லை உசாஜ் முத்திரையோ நீங்க கையில பிடிச்சிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுடைய நாள் எக்ஸலண்டா இருக்கும். ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கிஃப்ட் கொடுத்துட்டு ஃபீட்பேக் கேட்டுட்டு நம்ம செஷன் முடிச்சிடலாம். உங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட், ஆக்சுவலாக நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அமுதாக்கா எங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, எனக்கு 150 rupees பே பண்ணுறீங்க. காலையில் நீங்கள்லாம் கிளாஸை மிஸ் பண்ணது உங்களுடைய தப்பு. உங்களுக்காக நான் மெனக்கெட்டு இங்கே உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். நீங்கள் எல்லாருமே எனக்கு 150 rupees நீங்கள் பே பண்ணுறீங்க. ஓகேங்களா? இது நீங்கள் கிளாஸுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட். ஓகே, எனக்கு கொடுக்குற பொருதட்சணை கிடையாது, எனக்கு கொடுக்குற ஃபீஸ் கிடையாது.
இந்த உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு சில இன்புட்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். உங்களுடைய எல்லாத்தையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறேன். எல்லாருக்கும் எனக்கு 150 rupees வருதான் நான் செக் பண்ணுவேன். ஓகே, ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, எப்பயுமே நான் செஷன் முடிக்கும் போது ஒரு கிஃப்ட் கொடுத்து தான் உங்களை வழி அனுப்புறது எனக்கு வழக்கம். ஏன்னா என்னை நம்பி நீங்கள் வந்திருக்கிறீங்க, வெறும் கையோட நான் உங்களை அனுப்ப மாட்டேன். ஏற்கனவே நிறைய விஷயம் கொடுத்துட்டேன், ஒரு பெரிய பழக்கூடை கொடுத்துட்டேன், ஒரு பெரிய பூங்குத்தை கொடுத்துட்டேன். ஆனால் அதை விட சிறப்பாக கல்யாணத்துக்கெல்லாம் வந்துட்டு போனீங்கன்னா, கல்யாணத்தில் விருந்து சாப்பிட்டுட்டு கடைசியாக போகும்போது ஒரு மஞ்சப்பையில் ஒரு சின்ன தாம்பூலத்தட்டு, ஒரு தேங்காய், பூ பழம்லாம் போட்டு அனுப்புவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் எனர்ஜி பூஸ்டர் முத்ரா. இப்போ சாந்தி மது மேடம் வந்து ஒரு 6 தடவை கொட்டாவி விட்டாங்க தூக்கத்தில். இப்போ அவங்கள வந்து எனர்ஜி பண்ண போகிறோம். அவங்களுக்கு அந்த ஆனால் என்ன ஒன்று, இப்போ எனர்ஜி வந்துச்சுன்னா நைட் அவங்களால தூங்க முடியாது. ஸோ அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். இந்த எனர்ஜி பூஸ்டர் முத்ரா வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த குபேர முத்திரையாகட்டும், இப்போ நான் சொல்லக்கூடிய எனர்ஜி பூஸ்டர் முத்திரையாகட்டும், உடம்பு ரொம்ப சூடு பண்ணும். ஓகே, அப்படி உஷ்ணத்தை உணரக்கூடியவர்கள் உடனடியாக வந்து நீர் முத்திரை பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தண்ணியோ நீராகாரமோ மோரோ குடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? எனர்ஜி பூஸ்டர் முத்ரா பண்ணலாமா? மறுபடியும் வீடியோ பாசிபிள் இருக்கிறவங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க முடிஞ்சவங்க. எனர்ஜி பூஸ்டர் முத்ரா. ஜஸ்ட் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, உங்களுடைய இதயத்துக்கு நேரம். உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை இதயத்துக்கு நேராக வச்சுக்கோங்க. கட்டை விரல் அப்வர்டு மேலே பார்த்து நேராக இருக்கணும். உங்களுடைய கையை நான் காட்டுறேன் பாருங்க, வீடியோவில் என்னுடைய வீடியோ பாருங்க. இந்த பொசிஷனில் உங்களுடைய இதயத்துக்கு நேராக வச்சுக்கோங்க. உங்களுடைய வலது கையை எடுத்துக்கோங்க. 3 ஃபோல்டு வெற்றி முதிரை பண்ணுவீங்கல்ல, வெற்றி முதிரை பண்ணும்போது 1 2 3 ஃபோல்டு பண்ணுங்க. 3 ஃபோல்டு பண்ணிட்டு இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அப்படியே என்ன பண்றீங்க, கையை அப்படியே கொண்டு வந்து இந்த கையினுடைய உள்ளங்கை மத்தியில இதை டச் பண்றீங்க. ரொம்ப அழுத்தம் வேண்டாம், ஜஸ்ட் டச் பண்ணா போதும், சாஃப்ட் டச் போதும். குபேர முத்திரை எப்படி நீங்க மனப்பூர்வமா பை ஹார்ட் உணர்வுபூர்வமா பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த முத்திரையும் கண்களை மூடிக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. சுவாசம் சீரான சுவாசமா இருக்கட்டும். முத்திரையின் மேல கவனம் வச்சுக்கிட்டு இந்த முத்திரையை பண்ணுங்க. 9 ஆகுது. ஒரு 3 to 5 minutes பண்ணிட்டு அடுத்து 2 பேர்கிட்ட ஃபீட்பேக் கேட்டுட்டு நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். எல்லாரும் உணர்வு பூர்வமா பண்ணுங்க. இந்த ஒரு செஷன் உங்க வாழ்க்கையில ஒரு சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அது எனக்கு கிடைச்ச பெரிய வரமா நான் எடுத்துக்கிறேன். ஸோ கவனிக்காதவங்களுக்கு இன்னொரு முறை சொல்கிறேன், என்னுடைய வீடியோ நான் மறுபடியும் பெருசு பண்ணிக்கிறேன். கவனிக்காதவங்க இன்னொரு தடவை கவனிச்சுக்கோங்க. எனர்ஜி பூஸ்டர் முத்ரா. ஜஸ்ட் உங்களுடைய கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கட்டை விரல் மேலே அப்வர்டு 90 டிகிரி இருக்கணும். அப்படியே உங்களுடைய இதயத்துக்கு நேராக வச்சுக்கோங்க. இடது கையை இந்த மாதிரி வச்சுட்டு வலது கையை 3 ஃபோல்டு பண்ணுறீங்க. 1 2 3 ஃபோல்டு டைட்டாக பண்ணிட்டு அப்படியே கையை கொண்டு வந்து உங்களுடைய கட்டை விரல் நுனி இடது கையினுடைய உள்ளங்கையில் லைட்டாக டச் ஆகும் சென்ட்ரா. அப்படியே உங்கள் கண்களை மூடிக்கோங்க. மனப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக பண்ணுங்க. உங்களுடைய மூச்சுக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற மூச்சு காத்துக்கு நன்றி சொல்லுங்க. அதுதான் உங்களை உயிரோட வச்சிருக்கு. மூச்சு இல்லைன்னா நம்ம அவ்வளோதான். நீங்கள் எங்கே எத்தனை வகுப்பு எத்தனை குருநாதர்கிட்ட போய் எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணாலும் ஒரு மெடிடேஷன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா முதல்ல சொல்கிறது உங்களுடைய மூச்சை கவனிங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மூச்சை கவனிக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இருக்கிற மெடிடேஷன்லேயே உச்சபட்ச தியானம் அப்படி ஒன்று இருக்கு அப்படின்னா அது மூச்சை கவனிக்கிறது. நீங்கள் பெருசாலாம் பெரிய தியானம்லாம் பண்ண தேவையில்லை. டெய்லி டைம் கிடைக்கும் போது அமைதியாக உட்காந்து இல்லை அமைதியாக படுத்துக்கிட்டு உங்களுடைய மூச்சை கவனிக்கிறதே ஒரு மிகப்பெரிய தியானம். உங்களை இத்தனை வருஷமா ஆரோக்கியமா உங்களை உயிரோட வச்சிருக்கிற மூச்சை நம்ம என்னைக்காவது கவனிக்கிறோமா? காலையில் எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னைக்காவது அந்த மூச்சுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? இன்னைக்கு அந்த மூச்சுக்கு நன்றி சொல்லுங்க.
மனப்பூர்வமா நன்றி சொல்லுங்க. அந்த மூச்சை கட்டுப்படுத்துற இறையாற்றலுக்கு மனப்பூர்வமா நன்றி சொல்லுங்க. எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? நைட்டு தூங்க போற 9:10க்கு எல்லாரும் இப்படி இறை சிந்தனையோட நீங்க தூங்க போறோம். காலையில நீங்க எந்திரிக்கும் போது உங்களுக்கான பிரம்ம முகூர்த்த நேரம் சூப்பரா இருக்கும். எக்ஸலண்டா இருக்கும். ஆள் மனசுல இருந்து இறையாற்றலுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இன்னையில இருந்து நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகள், சின்ன சின்ன விஷயங்களை உத்து கவனிங்க. அதுல இருக்கிற அளப்பரிய ஆற்றலை நீங்க கவனிச்சு அதை கொண்டாடுங்க. அதுக்கு நன்றி சொல்லுங்க. கூகுள்ல போயிட்டு ஸ்மாலஸ்ட் ஆர்கன் இன் த ஹியூமன் பாடி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா பீனியல் கிளாண்ட் வரும். பீனியல், அதுலதான் நம்ம உயிரும் இருக்கு, அதுலதான் கடவுள் இருக்கு. அந்த பீனியல் கிளாண்டை பத்தி எல்லாருமே நிறைய பேசியிருக்காங்க. அதுவுமே பாருங்களேன், நம்ம உடம்புல ரொம்ப இருக்கிறதுலே சின்ன ஒரு ஆர்கன். ஸோ எதெல்லாம் சின்னதா இருக்கோ அதுல வந்து மிகப்பெரிய அளப்பரிய ஆற்றல் இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஒவ்வொரு செஷன்லையும் இந்த வரியை நான் பாடிடுவேன். இந்தியன் படத்துல வரக்கூடிய பச்சை கிளிகள் தோளோடு அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு லைன், சின்ன சின்ன அன்பில் தானே தெய்வம் இன்னும் இருக்கு. சின்ன சின்ன அன்புல தான் தெய்வம் இறைத்தன்மை நிறைஞ்சிருக்கும். ஒரு வைர நெக்லஸோ ஒரு பெரிய பட்டு புடவையோ 40,000 50,000 பட்டு புடவையோ வாங்கி கொடுக்கறதுல கிடைக்கிற சந்தோஷத்தை விட உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸோ ஒரு மல்லிகை பூவோ உங்களுடைய கணவர் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு வர்ற ஹாப்பினஸ்ஸை வார்த்தையால சொல்ல முடியாது. அது உண்மை. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் ஒரு வருமானம் வருது, இல்லை ஒரு 10,00,000 ரூபாய் வருமானம் வருது, அந்த சந்தோஷத்தை விட, இல்லை ஒரு புதுசாக வீடு கட்டுறீங்க அந்த சந்தோஷத்தை விட, நீங்கள் வீட்டுக்குள்ளே வேலைக்கு போயிட்டு வந்து என்ட்ரான உடனே உங்கள் குழந்தைங்க விளையாடுறத பார்க்கும்போது உங்கள் உள்ளுக்குள்ள ஒரு ஆத்ம சந்தோஷம் வரும்ல, அதுதான் வந்து பெரிய சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இறைத்தன்மை நிறைஞ்சிருக்கும். அதை கொண்டாடுங்க. உங்கள் லைஃப் எக்ஸலண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ போதும், முத்திரை பண்ணது போதும். உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடும். நீங்கள் நைட் எல்லாரும் தூங்கணும். ஜஸ்ட் ரொம்ப குயிக்காக ஒரு 5 to 10 minutes டக்கு 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 டக்குன்னு இந்த செஷன் எப்படி இருந்துச்சு, இந்த செஷன் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுத்துச்சு அப்படின்ட்டு எல்லாரும் இருக்கிற 26 பேரும் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரு டக்கு டக்குன்னு பெருசாக பேசுகிறவங்க பெருசாக பேசுங்க. ஆனால் கண்டிப்பாக குரூப்பில் உங்களுடைய ஃபீட்பேக் மறக்காமல் போடுங்க. அடுத்து நான் வைக்கக்கூடிய செஷன் கண்டிப்பாக பெய்டு செஷனாக தான் இருக்கும். ஒரு ஃப்ரீயாக உங்களுக்கு நான் எவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, உங்ககிட்ட நான் காசு வாங்கிட்டு நான் எவ்வளோ சொல்லுவேன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப உங்களை வந்து 10,000 கொடுங்க 15,000 கொடுங்கலாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு வேற லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யார் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஃபர்ஸ்ட் சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வீடியோ ஆன் பண்ணி இருக்கிறவங்க கை தூக்குங்க. அதுக்கப்புறம் ஓகே, நளினி மேடம் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. சார் நான் சொன்ன மாதிரி சார் உங்களோட ஒவ்வொரு மெசேஜும் வாட்ஸ்அப்பில் நான் படிப்பேன் சார். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ அதே ஒரு ஆர்வத்தோட தான் இந்த செஷன்லேயும் ஜாயின் பண்ணேன். காலையில் ஒரு தவிர்க்க முடியாத இதனால என்னால் ஜாயின் பண்ண முடியல. ஸோ அதான் இப்போ ரொம்ப எனக்கு நீங்கள் சொன்ன உடனேவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு அப்படின்னு உடனேவே அப்பா மிஸ் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப ஒரு கவலையோட இருந்தேன். அது அந்த மெசேஜை பார்த்த உடனேவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த இதோட தான் நான் கலந்துக்கிட்டேன். அதுக்கு எந்த வகையிலயும் குறைச்சல் இல்லாம ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ண முடியுமோ இந்த கம்மியான நேரத்துல அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு விஷயமும்
எல்லாமே புதுசு. எ இது எது எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே! அந்த மாரி யாருமே நினைக்க முடியாது. ஸோ எ இவ் அ அது ஒவ்வொன்னத்தையும் நாங்க ஃபீல் பண்ணும்போது, அ அது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களோட இந்த தேங்க் யூ. செஷனுக்காக. தேங்க் யூ மேம். சித்ரா மேடம் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் இந்த செஷன். ஓகே. உங்களோட இந்த பணிகள் வந்து இன்னும் சிறந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன் சார். ரொம்ப நன்றி தேங்க் யூ. சார். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. அடுத்து யார் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்றீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வீடியோ ஆன்ல இல்லாதவங்க ஹேண்ட் ரைஸ் சிம்பிளா ப்ரெஸ் பண்ணுங்க. சாந்தி மது மேடம் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. நீங்க 4 விஷயம் கத்துக்கிட்டு இருக்கோம். 3 முத்ராஸ் அண்ட் பிரம்ம முகூர்த்தம். 4மே எனக்கு தெரியாத விஷயங்கள். ஸோ 4மே புதுசா கத்துட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இனியும் பெட்டரான ஃபீட்பேக் நான் கொடுக்குறேன். ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறேன். பட் இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. முன்னால இருக்கவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஷார்ட் டைம்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, தெளிவா கொடுத்தீங்க. 4மே எனக்கு புதுசான விஷயங்கள். 3 முத்ரா ஆகட்டும், பிரம்ம முகூர்த்தத்தை பத்தின தகவல் ஆகட்டும், எல்லாமே ஒரு புதுசான விஷயங்கள். ரொம்ப நன்றிங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. கலா மேடம் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. கலா மேடம் மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அதாவது இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எனக்கு ரொம்ப வருஷமா டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டுல ஓகே அந்த டைம்ல எழுந்திருக்கிறோம், மீதி நாட்டுல இருக்கிறவங்களுக்கா எப்படி? அப்படி இருக்கும்போது அந்த டைம் மாத்திரம் எப்படி வந்துட்டு கம்மியா இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு இன்னைக்கு கம்பல்சரி எனக்கு நல்ல விடை கிடைச்சது. அதுக்கு முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ். ஓகே. அந்த டவுட் கிளியர் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த இப்ப சொல்லி கொடுத்த நீங்க 2 முத்திரையுமே வந்துட்டு நிச்சயமா இது வரைக்கும் தெரியல. இது ஆனா யூஸ் பண்ணி இதனுடைய பலனை அனுபவிக்கணும்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது எனக்கு. அடுத்து என்னன்னா இறைவழி மருத்துவம்ன்றது நான் ரீசெண்டா வந்துட்டு பஸ்லூர் ரஹ்மான் சார் வந்துட்டு அத ரொம்ப ப்ரமோட் பண்ணிட்டே இருப்பாரு இல்லைங்களா? ஓகே. அதுல அந்த புக்கு வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு புரியல ஆக்சுவலா அது என்ன எப்படி ஒர்க் பண்ணுது இன்னும் ஃபுல்லா தெரியல எனக்கு. ஆனா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது எனக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்துட்டு இதுல வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரு. இது எப்படி வேலை செய்யும்? என்னதான் இருந்தாலும் எல்லாருக்கும் வேலை செய்யணுமே இது. நம்ம எவ்வளவுதான் கான்பிடென்ட்டா இருந்தாலும் சொல்லிட்டு அதெல்லாம் நீங்க அது ஒரு இனிஷியேட்டிவா அது வந்துட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால வந்துட்டு கண்டினியூ பண்றேன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நன்றி. ஆக்சுவலா அந்த இறை மருத்துவம் மூலமா ஹாஸ்பிட்டல்ல பண்ணவே முடியாது, அது அவ்வளவுதான், இப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்ன ஒரு 10-12 பேரை நான் ரெடி பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டா பரிபூர்ணமா குணமா இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல காட்டி கூட நம்மளுக்கு இருந்தா போதுமா பண்றவங்களுக்கு? அப்படி கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இங்க ஆர்வம். நம்பிக்கை சொல்றேன் நான். நம்பிக்கை அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஹோப். அதாவது நம்ம பேஷண்ட்டுக்கு நம்பிக்கை இல்லா காட்டி கூட நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தா ஓகேவான்னு கேக்குறேன். பண்ணலாம். ஓகே ஓகே. பேஷண்ட்டுக்கு நம்பிக்கையை உங்களால கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க இன்னும் ட்ரெயின் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே ஓகே. ஒரு நம்பிக்கையே இல்லாத பேஷண்ட்டுக்கு நீங்க நம்பிக்கையை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க உண்மையிலேயே இறை சிகிச்சை கொடுக்கறதுக்கு தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே. ஸோ வரக்கூடிய பேஷண்ட்டை நீங்க நம்ப வைக்கிற அளவுக்கு நீங்க இன்னும் தயாராகணும். அதுதான் ரொம்ப இல்ல அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவா இருந்தது எனக்கு இந்த கிளாஸ். நீங்க ஏன்னா இதை பத்தி நான் இந்த வாரம் தான் அதை பத்தி கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருந்தேன் நானு. அதுல வந்துட்டு எனக்கு ஓகே இப்ப உங்க கிளாஸ் அதுக்கு எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. ஓகே, தேங்க் யூ. ஓகே, அடுத்து சண்முகம் சார் உங்களுடைய ஃபீட்பேக். பிரதர் இப்போ என்னன்னா இது நீங்கள் இது 3வது தடவையாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இனிஷியேட் பண்ணேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைமும் செகண்ட் டைமும் என்னால் கலந்துக்க முடியல. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக உங்கள் டைமை ரெக்கார்டிங் செஷனாக கொடுக்காம மறுபடியும் லைவாக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃப் கான்சியஸ் புக்கெலாம் படிப்பேன். நான் செல்ஃப் மோட்டிவேஷன் புக்கெலாம் படிப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கும் போதும் தூங்கி எந்திரிச்சு அந்த அரை மயக்கத்தில் இருக்கும்போதும் நம்ம நினைக்கிற தாட்ஸ் தான் வந்து நம்ம லைஃப்பை க்ரியேட் பண்ணுதுன்னு நிறையா அதில் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த டைமில் வருது அப்படிங்கிறீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்னும் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப இன்ஸ்பைராகவும் இருந்துச்சு. ரொம்ப நன்றி. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. அமுதாக்கா உங்களுடைய ஃபீட்பேக்.
அதான் தம்பி, இப்ப நம்ம இதுல இணைஞ்சிருக்கோம் அப்படின்னாவே அது இறைசக்தியோட ஒரு கனெக்டிங்ல தான் இந்த கரெக்டா சூஸ் பண்ணி அப்படி இப்படி ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதை எனக்கு பார்க்க முடியுது. ஏதோ விஷயத்த இத உங்க மூலியமா நடத்தணும்னு பண்ணியிருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. ஒவ்வொரு விஷயமும் அதான் ஒவ்வொன்றும் முத்து முத்தா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா ஃபீட்பேக் சொல்றேன். அதான் புது புது விஷயமா இருந்தது. அதுலதான் இருக்க இது. இன்னும் நான் அக்காவா சொல்லணும் அப்படின்னு இருந்தா இன்னும் கொஞ்சம் இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு தொடர மாதிரி இருக்கு. ஒரு கனெக்டிவிட்டியோட இன்னும் கொஞ்சம் இருக்கணும்னு எனக்கு பர்சனலா தோன்ற விஷயம் அது. இன்னும் கொஞ்சம் கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா இப்ப நான் நோட் பண்ணி வைக்கிறேன். பார்த்தா இப்போ போன தடவை சொன்னது வானத்தை பாக்குறது, வந்து சில விஷயங்கள் செய்யறதெல்லாம் சொல்லி மூச்சு கவனிக்கிறது, இதெல்லாம் இப்ப இது மறுபடியும் இன்னும் ஹோம்ஒர்க் நிறைய வருது. நாங்க வந்து ஸ்கூல்ல படிச்ச ஞாபகமே தான் வருது. மறுபடியும் காலையில எழுந்திரிச்சு மறுபடியும் இதையும் செய்யணுமா, யோகா செஞ்சுட்டு இது பார்த்தா ஆட் ஆயிட்டே இருக்கு. இதுல வந்து கண்டினியூ பண்ண முடியும், பண்றோம், பார்த்தா ஆட் ஆயிட்டே இருக்கு. இது ஒரு ஃபார்மேட்டா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஃபீட்பேக். ஷூர் கண்டிப்பா நானும் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட் பண்ணலாம், பண்ணிக்கலாம். கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே தம்பி. வேற தாமோதரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக். தாமோதரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. Yeah, very lovely program you've done it, Kalidas. I'm driving and talking to you actually. உங்க ப்ரோக்ராம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்திருந்தேன். Excellently done it. And I will talk to you freely. When you will be free, Kalidas, I can call you. Yes sir, because I'm driving now. That's why. நீங்க ஃப்ரீ ஆயிட்டு நீங்க கால் பண்ணுங்க, நம்ம பேசலாம். கண்டிப்பா tomorrow I will give a call in the morning. Thank you sir. Just text me and then I'll call you. Okay sir, thank you. ரொம்ப நன்றி காளிதாஸ். very nice. Thank you sir. Thanks. உமா மகேஸ்வரி செந்தில் உங்களுடைய ஃபீட்பேக். சரி, எனக்குமே இது வந்து முத்ராஸ்லாம் ரொம்ப புதுமையா இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் இது கத்துக்கிட்டது கிடையாது. இது எனக்கு புதுசா இருந்துச்சு. எனக்கு பண்ணும்போதும் ஒரு நல்ல ஃபீல் கிடைச்சது. ஒரு மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல் எல்லாம் எனக்கும் கிடைச்சது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் இதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறேன் சார். ரொம்ப நன்றிங்க சார். நல்ல மோட்டிவேஷனா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சதுங்க சார் உங்களோட 1 hour கிளாஸ்ல. ரொம்ப நல்லா இருக்கு சார். தேங்க்யூ. தீப்தி ஸ்ரீ கவியரசி மேடம் உங்களுடைய ஃபீட்பேக். ஓகே, சூப்பர். ஓகே, அடுத்து யாரு ஃபீட்பேக் சொல்றீங்க? உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிட்டு எல்லாரும் டக்குன்னு பேசிட்டீங்கன்னா அப்படி கிளம்பிடலாம். அப்படியே போய் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, தூங்குறவங்க இதே இறை சிந்தனையோட இந்த வைபோட அப்படியே போய் தூங்குங்க. அதே வைபோட எந்திரிங்க. உங்களுக்கான லைஃப் டேர்னிங் பாயிண்ட், உங்களுடைய லைஃப் இன்னையிலிருந்து காளிதாஸால மாறுது, கண்டிப்பா மாறும். அடுத்து யாரு ஃபீட்பேக் சொல்றீங்க? சார் வணக்கம் சார், நான் அமிர்தகௌரி பேசுறேன் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சார், இந்த செஷன் வந்து ஒரு வித்தியாசமான செஷனா இருந்ததுங்க சார். எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அதாவது நம்ம பிறந்ததே வந்துட்டு நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்கே தானேங்க சார் போய் சேரணும் கடைசியா. ஸோ அதற்கான ஒரு எளிய முறை ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். நாங்க நிச்சயம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதற்கான ஃபீட்பேக் கொடுப்போங்க சார். ரொம்ப தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. அடுத்து வேற யாரு ஃபீட்பேக் சொல்றீங்க? வணக்கம் சார். வணக்கம் அம்மா. நல்லா நிறைய தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. சின்ன விஷயம்லாம் கவனிக்கணும்னு சொல்லும்போது சில சமிஞ்சைகள்லாம் கவனிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது அந்த சமயத்துல யாராவது பேசினா அதுவும் நமக்கு தகுந்த மாதிரி இருக்கும்.
அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இனிமேல் அதெல்லாம் நல்லா கவனிக்க பழகிக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றி. நான் ஏன் சின்ன விஷயத்த பத்தி அவ்வளவு பேசுறேன் அப்படின்னா, நீங்க மெனக்கட்டு காய்கறி கட் பண்ணி, எல்லா காய்கறியும் கட் பண்ணி, எல்லாத்தையும் போட்டு நீங்க சமைச்சிட்டு இருப்பீங்க. கொஞ்சோண்டு உப்பு ஜாஸ்தியா போட்டீங்கன்னா மொத்தமும் வீணா போயிடும். ஆமா. சோ அதனால சின்ன விஷயத்து மேல கவனமா இருங்க. சின்ன விஷயத்த உத்து கவனிங்க. நீங்க பண்ற சின்ன விஷயம் தான் உங்களுடைய அதுல நிறைய எஃபெக்ட், பெரிய எஃபெக்ட் இருக்கு. நீங்க மெனக்கட்டு நான் 2 மணி நேரம் உட்கார்ந்து சமைப்பீங்களா? கொஞ்சமா உப்பு ஜாஸ்தியா போச்சுன்னா மொத்த உழைப்பும் வீணா போயிடும். நீங்க ஆசையா சமைப்பீங்க. அப்பா நம்ம வீட்டுக்காரர் வருவாரு, இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மள பாராட்டுவாரு அப்படின்ட்டு. கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா போட்டீங்கன்னா உங்களுக்கு பாராட்டு கிடைக்குமா? கிடைக்காது. உப்பு ஜாஸ்தி இருந்தா கிடைக்கும். அந்த அந்த சின்ன விஷயத்து மேல ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே. அடுத்து யார் சொல்றீங்க? வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு உண்மைக்குமே தெரியாது சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். ஓகே. ரொம்ப நல்லா இருந்தது. முத்திரையும் வித்தியாசமா இருந்தது சார். உணரணும். நாங்க எல்லாம் உணர்ந்துட்டு சொன்னோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார் கிளாஸஸ். அருமையா இருந்தது. தேங்க்யூ. அடுத்து யார் ஃபீட்பேக் சொல்றீங்க? சூரியகலா, சந்தியா செல்வி, லக்ஷ்மி பிரியா, குருசாமி, அன்பரசி பாலாஜி, டக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்றீங்கன்னா நம்ம செஷன் முடிச்சிடலாம். சார் வணக்கம் சார், சந்தியா செல்வி பேசுறேன். வணக்கம் மேடம். ரொம்ப நன்றிங்க சார். நீங்க கற்றுக் கொடுத்த இந்த 3 முத்திரையுமே வந்து பாத்தீங்கன்னா இதை ரெகுலரா செஞ்சு பார்த்துட்டு அதை ஃபீட்பேக் சொல்றோம் சார். ஓகே ஓகே மேடம். ரொம்ப நிறைவா இருந்ததுங்க சார் மனசுக்கு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு கேட்ட விஷயங்கள் எல்லாமே புதுசாகவும் நல்லாவும் இருந்துச்சு சார். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்றேன் சார். தேங்க்யூ மேடம். எனக்கு இதுதான் சக்ஸஸ். நீங்க வந்தோம், கிளாஸ் அட்டன் பண்ணோம், போனோம்னு இல்லாம அதை தொடர்ந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்கல்ல, அதுதான் சக்ஸஸ். இந்த செஷனுடைய வெற்றி அதில் தான் இருக்கு. ஸோ சும்மா வந்தோம் கற்றுக்கிட்டோம்னு போகாம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதை டெய்லி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். சங்கீதா அருண்குமார், உங்களுடைய ஃபீட்பேக். சாரி சார், டின்னர் சாப்பிட்டு ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். தேங்க் யூ ஸோ மச். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே. கற்றுக்க முடிஞ்சது. ஓகே மேடம். லெட்ஸ் ட்ரை டு ஹேவ் மோர் சச் கிளாஸஸ் சார். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அன்பரசி மேடம், உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. பிரபா மேடம், உங்களுடைய ஃபீட்பேக். அன்பரசி மேடம் சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க சார். நான் அன்பரசி பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். நான் 8:30க்கு தான் சார் கிளாஸ்க்கு வந்தேன். நான் குபேரமுத்ரா நீங்க சொல்லும் போது நான் வந்தேன். பட் ஆனா வந்து மதியம் என் பையனுக்கும் எனக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தேன். அவன் கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு. அப்புறம் வெளியில போயிட்டா. அவன் வந்து காமா வரணும் அப்படின்ற மாதிரி நோக்கத்துல நான் குபேரமுத்ரா வச்சேன். அப்புறம் வந்து கிட்ட வந்து இது சிப்ஸ், நேந்திரப்பழம் சிப்ஸ் வாங்கிட்டு வந்தான். எப்பயுமே கொடுப்பான். பட் இருந்தாலும் என்கிட்ட நேரம் வந்து இந்தாமா அப்படின்னா, அம்மா கிட்ட சாரி சொல்றா அப்படின்னா, சாரி வேண்டாமா அப்படின்னா. அது ஃபர்ஸ்ட். அப்புறம் 2வது வந்து கடைசியா செய்ய சொன்னீங்க இல்லைங்களா, அந்த முத்திரை வந்து எனக்கு என்ன பேருன்னு தெரியல. பட் ஆனா நான் ஹார்ட் கிட்ட என் நெஞ்சு என்னமோ தெரியல, ரொம்ப அழுத்துற மாதிரி ஒரு ஃபீலு, ஒரு மாதிரி படபடப்பா ஒரு ஃபீலிங் கிடைச்சது. அது எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது 2 தான் எனக்கு அனுபவம். அது நல்ல உணர்வா இருந்ததுன்னா அந்த அனுபவத்தை கொண்டாடுங்க. ரொம்ப படபடப்பா இருந்தீங்கன்னா நீர் முத்திரை பண்ணி உடம்ப கொஞ்சம் கூல் பண்ணிக்கோங்க. அந்த படபடப்பு குறைஞ்சிடும். ஓகேங்களா? இல்லைன்னா சின் முத்திரை, அதாவது கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் நுனியும் 2 கையிலையும் டச் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் சின் முத்திரை பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருந்ததுன்னா உங்களை பேலன்ஸ் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, நன்றிங்க மேடம். பிரபா மேடம், உங்களுடைய ஃபீட்பேக். வணக்கம் சார். வணக்கம். குரூப்ல வந்து நீங்க யாரு என்ன ப்ராப்ளம் ஏதாவது ஒண்ணு போட்டா கூட அதுக்கு ரிப்ளை உடனே கொடுப்பீங்க. தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நீங்க போடும்போது அதை உட்காந்து ரீட் பண்ணிட்டு இதை நோட் பண்ணிட்டு மொபைல்ல போயிடக்கூடாது நோட் பண்ணிலாம் வைக்கிற பழக்கம் உண்டு. அந்த ஒரு ஈர்ப்பு தான் இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற ஆர்வத்துல வந்தேன்.
கிளாஸ்க்குள்ள வந்த உடனே என் பையன் வந்து அவனையும் சேர்த்து கூப்பிட்டேன். அவன் கொஞ்சம் சொன்ன பச்சு கேட்க மாட்டான், 11th படிக்கிறான். நீ வந்து உட்காரு, அட்லீஸ்ட் நம்ம சொல்றது கேட்காம யார் சொல்றதையாவது கொஞ்சம் ஏறுமான்னுட்டு வரமாட்டேன்னு சொன்ன உடனே கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் குபேரமுத்திரை வச்ச உடனே அப்படியே அந்த டென்ஷன் கோவம் எல்லாம் போய் ஒரு ஹாப்பி ஒரு ஃபீல் வந்தது. அது வந்தது வந்து எனக்கு ரியலி ஒரு வித்தியாசமான அனுபவம். அப்புறம் லாஸ்டா இந்த முத்திரை செய்யும்போது அப்படி இந்த கையை மடக்கும் போது ஃபுல்லா அந்த ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி இழுத்து அப்புறம் ஒரு விதமான ஒரு துடிப்போட இருந்தது, வித்தியாசமா இருந்தது. இதுவரையும் முத்ரா கிளாஸ்ல நம்ம எத்தனையோ முத்ரா செஞ்சிருக்கோம், அதுல எல்லாம் கிடைக்காத ஒரு ஃபீல் இதுல கிடைச்சிருக்குது. ஸோ கண்டிப்பா இது ஒரு வேற லெவலுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன் நான். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். ஓகே, சாந்திமதி மேடம் உங்களுடைய ஃபீட்பேக். மைக் சார் வணக்கம். காளிதாசன் பேரை கேட்டதும் ரொம்ப பெரியவங்களா இருப்பீங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஏன்னா உங்களோட அந்த குரூப்ல வந்து உங்களோட விளக்கங்கள், ஒவ்வொரு கேள்விக்கும் விளக்கங்கள் எல்லாம் ரொம்ப முதிர்வான ஒரு தன்மையில தான் இருக்கும். அசாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. எல்லா கேள்விகளுக்கும் உங்ககிட்ட விடை இருக்கு. அது எப்படின்னு நான் கூட ரொம்ப பெரியவங்க, எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, ஒரு நல்ல பல கலைகளை கட்டுறவங்க அப்படின்னு. ஆனா பல கலைகளை கட்டிருக்கீங்க, ஆனா ரொம்ப யங்கா இருக்கீங்க, ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க. அதாவது எந்த ஒரு விஷயமும் நம்ம யார்கிட்ட கத்துக்கிறோன்றது பெரிய விஷயம் இல்ல. ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட நம்ம ஒரு விஷயம் கத்துக்கும் போது அவங்க குருவா நம்ம பணிஞ்சு அந்த நல்ல கருத்தை நம்ம உள்வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க இப்ப உள்வாங்கிக்கிறோம். நான் இன்னைக்குதான் முத உங்களை பாக்குறேன். காளிதாஸ் சார் அப்படின்னா ரொம்ப பெரியவங்கன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப சின்னவங்களா இருந்தாலுமே ஒரு குரு ரேஞ்சுக்கு நீங்க இருக்கீங்க. நிறைய கேள்விகளுக்கு உங்ககிட்ட விடை கிடைக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்ப நீங்க சொல்லி கொடுத்த அந்த 3 முத்திரைகள் அதை நாங்க இப்ப தொடர்ந்து நாங்க பயிற்சி பண்றோம். அது மூலியமா பயனடைவோம் நாங்க நம்புறோம் ஐயா. ரொம்ப நன்றி. இந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்து பண்றதுக்கு மேன்மேலும் வளரணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் இருக்குங்க, ரொம்ப சிரித்த முகத்தோடவே இருக்கீங்க. அந்த முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி நல்ல வைபா இருக்கு, அப்படியே சிரிச்சுட்டே இருக்கீங்க. அது நல்லா இருக்கு சார், உண்மைக்குமே. தேங்க்யூ. கல்யாண முகம். ஏங்க பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணு தேடிட்டு அதான் குரூப்ல இன்னைக்கு குரூப்ல பார்த்த பொண்ணு கேட்டு கூட நீங்க சொல்லியிருந்தீங்க, அதையும் பார்த்தோம். அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிச்சு நீங்க கொஞ்சம் எங்குன்னு. அமைஞ்சிடும், நல்ல நல்ல மணப்பெண்ணாவே அமையும். நாங்களும் வந்து சங்கல்பம் வைக்கிறோம், சங்கல்பம் வைக்கிறோம். அதனால குரூப்பா வைக்கும் போது கண்டிப்பா நடக்கும். ஒரு சூப்பரான பொண்ணா வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம், சங்கல்பம் வைக்கிறோம். இது வரைக்கும் சந்திக்கிற நிறைய பேரு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. காளிதாஸ்னா வந்து வயசான ஆளு, ஒரு 60 வயசு ஆளா இருப்பாரு போல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேரு அமுதாக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பேசும்போது டேய் தம்பி நீயா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. காளிதாஸ் எல்லாருக்கும் வித்தையை கொடுத்துட்டு அப்படியே கல்யாணம் பண்ணீங்க. அப்படி கிடைக்கிறது கஷ்டம் எங்களுங்களா? இல்ல கல்யாணம் பண்ணாம யோசிக்கிறாரே. இல்லப்பா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்க. ஓகே, ஃபீட்பேக் சொல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேடம் ஜோதிமணி மேடம் சொல்லுங்க. மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். இன்னைக்கு ஆக்சுவலா என் பையனை இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல நேத்தே சேர்த்து விட்டாச்சு, அவன் போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ரெஃப்யூஸ் பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு காலையில கிளாஸ் அட்டன் பண்றப்பவும் சங்கல்ப முத்திரையில பையன் இன்னைக்கு அவனாவே பேசி போயிடணும் கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லி நான் சங்கல்பம் வச்சுக்கிட்டேன். குபேர முத்திரை செய்யறப்ப பார்த்தா 9 மணி இருக்கும், அவனாவே போன் போட்டு நான் என்ன செய்யணும்னு இப்ப நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா, இல்ல நீ கிளாஸ்க்கு போனா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவனாவே எந்திரிச்சு இது பண்ணி ரெடி பண்ணி சைக்கிள் எடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான் சார். ஸோ ரொம்ப நன்றி. ஆக்சுவலா ஜோதிமணி மேடம் வந்து என்னுடைய கிளைண்ட். என்கிட்ட ஒரு 1 மந்த் மேல அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க பையனுக்காக சிகிச்சைக்காக பேசிட்டு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். நீங்க ஒரி பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க,
நான் சொல்றதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுவாங்க, என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லாமே சரியாகும் அப்படின்னு. அவங்களுக்கு நான் கொடுத்த டெட் லைன் இன்னைக்கு தான். இந்த மந்தனுடைய எண்டு வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டே வந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது நடந்திருக்கு. அது நிரந்தரமான மாற்றமா அவங்க எதிர்பார்க்க வருவான் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். நல்லது, ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற யாரும் ஃபீட்பேக்? எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் எல்லாரும் சொல்லிட்டீங்க. ஓகே, ரொம்ப நன்றி என்னை நம்பி வந்ததுக்கு. மறுபடியும் ஒரு செஷன்ல ஒவ்வொரு நாளும் வாரத்துல ஒரு நாள் உங்களை சந்திக்கிறதுக்கு நான் பிளான் பண்றேன். கண்டிப்பா அடுத்த முறை அது பெய்டு செஷனா தான் இருக்கும். ஸோ அது எனக்கு, நான் ஆக்சுவலாக வந்து பெங்களூர்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நான் 50,000 சேலரி வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு இதை வச்சு ஏர்ன் பண்ணி நான் எதுவும் இது பண்ணணுங்கிற இது இல்லை. பட் நான் சொல்லிக் கொடுக்குற இந்த கலைக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் பெய்டு பண்ணி தான் நீங்கள் எடுத்து கலந்துக்கணும். ஜஸ்ட் என்னை பற்றின அறிமுகம் கொடுக்கறதுக்காக ஒரு 3 செஷன், நான் 2 செஷன் ஃப்ரீ. இந்த செஷனுக்கு நீங்கள் எல்லாரும் பனிஷ்மெண்ட்டுக்காக உங்களுக்கு 150 rupees ஃபைன். காலையில் நீங்கள் அட்டன் பண்ணலை, அதனால நீங்கள் எல்லாரும் ஒரு 150 நீங்கள் அனுப்பிடணும். அமுதா அக்கா மட்டும் 153 அனுப்பிடுங்க, சரிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. இதே இறை சிந்தனையோட போய் தூங்குங்க. காலையில விடியல் உங்களுக்கான அற்புதமான விடியலா இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்க நினைச்ச எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். சீக்கிரமா அடுத்த வாரம் இதை விட ஒரு சூப்பரான டாபிக்ல நான் இன்னும் என்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர்றேன். நிறைய விஷயம் நான் சேகரிச்சுட்டு வர்றேன். தயவு செஞ்சு குரூப்ல தூங்காம உடனடியா ஒரு பெரிய ரைட்டப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜோ குரூப்ல உங்களுடைய ஃபீட்பேக் போட்டுட்டு உங்களுடைய வேலைகளை நீங்க பாருங்க. ரொம்ப நன்றி. சாந்திமதி மேடம் யாரு, உங்க பையனா அது? ஆமா சார், ஆமா. வணக்கம் சொல்லு. வணக்கம். பை. அவ்வளவுதான் சார், பொறுமை. ஓடிட்டாரு. அதெல்லாம் சரியாயிடுவான் பாருங்க. ஓடவே இல்ல. அது படிப்பு தான் சார் கொஞ்சம். ரொம்ப நன்றிங்க மேடம். எல்லாரும் ரெடி ஆயிக்கோங்க. ஆரம்பிப்பேன். எனக்கு அப்படியே 1 மணி நேரம் ஆயிடுது. நன்றிங்க சார். நன்றி. நன்றி. நன்றி மேடம்.